Hi friends. So in the video நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னு சொன்னா எப்படி நாம ரெண்டு டேபிள்ஸ்க்கு இடையில foreign key relationship கொடுக்கிறது. ஒருவேளை நாம கிரியேட் பண்ணும்போது foreign key relationship கொடுக்கிறதுக்கு தவறிட்டமா இருந்தா சோ அதை எப்படி நாம alter table பண்றது. அதே மாதிரி constraintsக்கு நாம எப்படி நேம் கொடுத்து ஒரு foreign key relationship build பண்றதுங்கற சம்பந்தமா தான் நாம பார்க்க போறோம். சோ முதலாவதா நாம என்ன செய்ய போறோம் ரெண்டு டேபிள்ஸ் வந்துட்டு கிரியேட் பண்ணுவோம். சோ யூசுவலா நாம இந்த பிராக்டிகல்ல நாம பார்க்குற மாதிரி course table வந்து create பண்ணுவோம். Create table course. So அதில் நான் என்ன செய்றேன் course id integer primary key கொடுத்துட்டேன். அதே மாதிரி identity column நான் இதுக்கு கொடுத்து வரேன் 1,1. ஓகே. So ரெண்டாவதா நான் என்ன செய்ய போறேன்னு சொல்லி பாத்தீங்கன்னா கோர்ஸ்க்குரிய நேம். இது வந்துட்டு வாட்சா டேட்டா டைப்ல 150 ன்னு சொல்ற லெட்டர்ஸ் 150 லெட்டர்ஸ் அக்செப்ட் பண்ற மாதிரி not null யூஸ் பண்ணி ஒரு டேபிள் கிரியேட் பண்ணிட்டேன். சோ அடுத்து பாத்தீங்கன்னா சொன்னா ஒரு batch ன்னு சொல்ற இன்னொரு டேபிள் வந்து கிரியேட் பண்றேன். சோ create table batch id integer primary key identity column ங்கிறது நம்ம லாஸ்ட் வீடியோல நம்ம பார்த்திருந்தோம். சோ ஏற்கனவே பார்த்த வீடியோஸ்ல நம்ம பார்த்திருந்தோம் ஐடென்டிட்டி காலத்துல அட்வான்டேஜ் என்னது அதை யூஸ் பண்ணா என்ன நன்மைன்னு சொல்லி பார்த்திருந்தோம். சோ identity column யூஸ் பண்ணிருக்கேன். அடுத்து batch number. சோ அது நமக்கு integer data type தேவைன்றதால நான் integer கொடுத்துட்டேன். அதுவும் not null அக்செப்ட் பண்ண கூடாது. அடுத்து பாத்தீங்களா இருந்தா ஒரு கோர்ஸ் இருக்குன்னு சொன்னா அந்த கோர்ஸ்க்கு ஒன்றுக்கு மேற்பட்ட batches இருக்கும். சோ அப்போ one to many relationship இருக்கும். one to many relationship னா நம்ம ER diagram பாத்தீங்களா இருந்தா அதுல ரெண்டு என்டிட்டிஸ்க்கு இடையில இருக்கிற ரிலேஷன்ஷிப் இருக்கும். சோ அப்போ ஒரு கோர்ஸ் இருக்கும் ஒன்றுக்கு மேற்பட்ட பேட்சஸ் இருக்கும். சோ அப்படி இருக்கும்னா 1ல இருக்கிற பிரைமரி கீ இந்த பேட்ச்ங்கற அதாவது many இருக்கிற அந்த என்டிட்டிக்கு foreign key வரும். சரிங்களா? சோ நான் என்ன செய்றேன் course id இது foreign key என்று விளங்கணும்ன்றதுக்காக வேண்டி நான் fk என்று சொல்லி காலமுக்கு நேம் கொடுக்கும்போதே நான் அதை கொடுத்து வரேன். கொடுத்துட்டு நான் என்ன செய்றேன்னு பாத்தீங்கன்னா என்ன டேட்டா டைப் இங்க கொடுத்திருக்கோமோ அதே டேட்டா டைப் இங்க கொடுக்கணும். சோ டேபிள் கிரியேட் பண்ணும்போதே நாம ரிலேஷன்ஷிப்பை நாம இங்க பில்ட் பண்ணனுமா இருந்தா என்ன செய்யலாம் இங்க foreign key ன்னு சொல்லி கொடுத்துட்டு foreign key அந்த foreign key எங்க ரெஃபரன்ஸ் ஆகுதுன்னு சொன்னா ரெஃபரன்சஸ் எங்க கோர்ஸ்ங்கற டேபிள்ல கோர்ஸ் ஐடியில இருந்து இங்க ரெஃபர் ஆகும். சரிங்களா? இப்போ நான் கொடுத்துறேன். சோ ஃபர்ஸ்ட்க்கு நான் என்ன செய்றேன் இங்க எக்ஸிக்யூட் பண்றேன். டேபிள் கிரியேட் ஆயிடான்னு ரிஃப்ரெஷ் பண்ணி பார்க்கேன். எஸ் எனக்கு டேபிள் கிரியேட் ஆயிடுது கோர்ஸ்ங்கற டேபிள். அதே மாதிரி இப்போ நான் batch டேபிளை செலக்ட் பண்ணிட்டு எக்ஸிக்யூட் பண்றேன். அதுவும் கிரியேட் ஆயிடுது. ரைட் கிளிக் பண்ணி ரிஃப்ரெஷ் பண்ணீங்களா இருந்தா உங்களால ரெண்டையுமே பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். நான் கொடுத்த இந்த foreign key relationship build ஆயிடான்னு சொல்லி செக் பண்ணி பார்க்கிறதுக்கு நம்ம நிறைய வழியை யூஸ் பண்ணலாம். முதலாவது வழி பாத்தீங்களா இருந்தா எந்த டேபிள்ல நாம foreign key relationship கொடுத்திருந்தோமோ அந்த டேபிள்ல எக்ஸ்பேண்ட் பண்ணிட்டு கீஸ்ல பாக்கும்போது இங்க பாருங்க pk ன்னு சொல்றது பிரைமரி கீயையும் fk ன்னு சொல்றது foreign keyயையும் குறிக்கும். சோ அப்ப இங்க fk வந்துட்டு கிரியேட் பண்ணப்பட்டிருக்கு. ஆனா இங்க நேம் பாத்தீங்களா இருந்தா நாம கொடுத்த நேமோட சேர்த்து நம்பர்ஸ் எல்லாம் சேர்ந்து என்ன செய்திருக்கு நமக்கு கிரியேட் ஆயிருக்கு. சோ இது வந்துட்டு ஆட்டோவாவே கிரியேட் ஆகிறது. நாம இதுக்கு அப்புறம் நாம என்ன செய்வோம் நாம எப்படி நேம் கொடுத்து இத கிரியேட் பண்ணலாம்ங்கறதையும் நாம என்ன செய்வோம் இதுல பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். சரிங்களா? சோ இதுதான் அந்த டேபிள் கிரியேட் பண்றதுக்குரிய ஒரு ஆப்ஷன்ஸ் foreign key relationshipல. அடுத்ததா இதுல நாம பார்க்க போறது என்னன்னா இப்போ இது தவிர்ந்த வேற ஏதாவது வழி இருக்கா நமக்கு foreign key relationship சரியா தான் கொடுத்துட்டோம்னா எஸ் இங்க பாத்தீங்கன்னா உங்களோட டேட்டாபேஸ் எக்ஸ்பேண்ட் பண்ணும்போது டேட்டாபேஸ் டயக்ராம் என்ற ஒரு ஆப்ஷன் காட்டும். அதுல ரைட் கிளிக் பண்ணி நியூ டேட்டாபேஸ் டயக்ராம்ங்கறத கொடுத்தீங்களா இருந்தா என்னென்ன டேபிள் இருக்கோ எல்லா டேபிள்ஸையும் இதில் ஆட் பண்ணிக்கங்க.
ஆட் பண்ணிவிட்டு பார்த்தீங்களா இருந்தால் இங்கே பாருங்கள் ரிலேஷன்ஷிப் பில்ட் ஆகிருக்கு. எந்த கீ எதில் ப்ரைமரி கீ இருக்குமோ அங்கே இருந்து எந்த டேபிளுக்கு ஃபாரின் கீ வந்திருக்கோ அந்த டேபிளில் ரிலேஷன்ஷிப் இந்த மாதிரி உங்களுக்கு பில்ட் பண்ணி காட்டும். சரிங்களா? இப்போ நான் என்ன செய்ய போகிறேன், நான் இப்போ இதை செக் பண்ணி பார்த்துட்டு நான் இந்த டயக்ராம் சேவ் பண்ணலை, நான் நோ கொடுத்து விட்டேன். இப்போது இந்த ரிலேஷன்ஷிப்பை எப்படி நாம் பிரேக் பண்ணுறது என்று சொல்லி பார்ப்போம். சரிங்களா? ஸோ அப்போ நான் என்ன செய்கிறேன், என்ன நேம் கொடுத்துருக்கணும் அந்த நேமை நான் காப்பி பண்ணிக்கிறேன். ஓகே, காப்பி பண்ணிவிட்டு எப்படி நம்ம இங்கே அழிக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா திருப்பி அல்டர் டேபிள் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு எந்த டேபிளில் ஃபாரின் கீ இருக்கோ அந்த டேபிளை நம்ம கொடுக்கணும் பேட்ச். சரிங்களா? கொடுத்துட்டு ட்ராப் கன்ஸ்ட்ரைன்ட் நம்மளோட ஃபாரின் கீக்கு இருக்கிற கன்ஸ்ட்ரைன்ட் வந்துட்டு நான் கொடுத்துட்டேன். இப்போ செலக்ட் பண்ணிவிட்டு எக்ஸிக்யூட் பண்ணுறேன்னு பாருங்கள், சக்ஸஸ்ஃபுல் ஆகிட்டு. நான் இப்போ கீயை ரீஃப்ரெஷ் பண்ணதும் எனக்கு ப்ரைமரி கீ மட்டும்தான் இருக்குது, ஃபாரின் கீ வந்துட்டு இங்கே இல்லாமல் போயிட்டுது. சரிங்களா? இது வந்துக்கிட்டு ஒரு மெத்தட் வந்துட்டு நீங்கள் கன்ஸ்ட்ரைன்ட் க்ரியேட் பண்ணுறதுக்குரிய கன்ஸ்ட்ரைன்ட் ட்ராப் பண்ணுறதுக்குரிய ஒரு வழி. சரிங்களா? ஸோ நாம் இப்படி பேட்ச் க்ரியேட் பண்ணும்போதும் நம்ம என்ன செய்யலாம், இந்த மாதிரி கொடுத்து க்ரியேட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னு சொன்னால் நீங்கள் இப்போ பாருங்கள், இங்கே டேபிள் மட்டும்தான் இருக்குது, ரிலேஷன்ஷிப் எதுவுமே கொடுப்பட இல்லை. இப்போ நம்ம ரிலேஷன்ஷிப்பை அழிச்சு விட்டோம். சரிங்களா? அழிச்சு விட்டாலும் நமக்கு அந்த காலம்ஸ் இருக்கும், பட் என்ன செய்யாது, அது எந்த ஒரு ரிலேஷன்ஷிப்போடையும் இருக்காது. இப்போ நம்ம செக் பண்ணி பார்ப்போம். திருப்பி பாருங்கள், நான் திருப்பியும் அந்த டேட்டா பேஸ் டயக்ராமுக்கு போகிறேன். நியூ டேட்டா பேஸ் டயக்ராம் கொடுத்துட்டு ரெண்டையும் ஆட் பண்ணுறேன்னு பாருங்கள். இப்போ எந்த ஒரு ரிலேஷன்ஷிப்புமே நமக்கு இல்லை. ஸோ அப்போ நம்ம க்ரியேட் ஆன ஒரு டேபிளில் நமக்கு தேவையான மாதிரி ஒரு நேம் கொடுத்து எப்படி நம்ம ரிலேஷன்ஷிப்பை பில்ட் பண்ணிக்கலாம் என்று சொல்லி பார்த்தீங்களா இருந்தால் நம்ம அதுக்கு அல்டர் டேபிள் யூஸ் பண்ணி இலகுவாக பண்ணிக்கலாம். ஸோ நம்ம ரெண்டு விதத்துலேயும் கோடிங் எழுதலாம். பாருங்கள், நான் ரெண்டையும் எழுதி காட்டுறேன். அல்டர் டேபிள் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு எந்த டேபிளில் நம்ம அல்டர் பண்ண போகிறோம், பேட்ச். ஏன், அதில் தான் ஃபாரின் கீக்குரிய காலம் நமக்கு இருக்குது. ஸோ பேட்ச் டேபிளில் அல்டர் பண்ண போகிறேன். அதோட சேர்த்து ஆட் ஃபாரின் கீ என்று கொடுத்துட்டு எங்கே ஃபாரின் கீ இருக்கோ அந்த டேபிளை நான் இங்கே கொடுக்கணும். ஸோ நமக்கு ஃபாரின் கீ இருக்கிற டேபிள் எது என்று சொல்லி பார்த்தீங்கன்னா எங்கே இருந்து வருதுன்னு சொன்னால் ஃபாரின் கீயில் எந்த காலம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கோர்ஸ் ஐடி எஃப்கேன்னு சொல்லி கொடுத்துருக்கிற காலம். சரிங்களா? அதுதான் ஃபாரின் கீ. எங்கேருந்து வருகுதுன்னு பார்த்தீங்கன்னா கோர்ஸுங்கிற டேபிளில் இருக்கிற கோர்ஸ் ஐடியிலேருந்து வருது. ஸோ நான் இங்கே டைப் பண்ணுறேன்னு பாருங்கள், கோர்ஸ்ங்கிறதுக்குள்ளே இருக்கிற கோர்ஸ் ஐடியிலேருந்து வருது. இது வந்துக்கிட்டு ஒரு முறை இதை கொடுத்தா என்ன நடக்கும், இப்போ பாருங்கள், நான் திருப்பியும் செலக்ட் பண்ணி எக்ஸிக்யூட் பண்ணுறேன். ஓகே, இதை ஒரு ப்ராக்கெட் பண்ணி போட்டுக்கிறேன். செலக்ட் பண்ணுறேன் பாருங்கள், இப்போ எனக்கு கரெக்டாக வந்துட்டு நான் ப்ராக்கெட் மிஸ் பண்ணியிருந்தேன். ஸோ ப்ராக்கெட்டுக்குள்ளே நீங்கள் என்ன செய்யணும், அந்த காலமை வந்துட்டு போட்டுக்கணும். ஸோ டேபிள் என்றால் நம்ம டேபிள் நேரடியாக கொடுப்போம், காலம்ஸை ப்ராக்கெட் பண்ணி போடுவோம். பாருங்கள், இப்போ நான் திருப்பி ரீஃப்ரெஷ் பண்ணுறேன், அதுவாகவே ஒரு நேம் ஒன்று எடுத்துருக்கு. ஸோ நான் எந்த ஒரு நேமும் ஸ்பெசிஃபிக்காக இதுதான் நேம் கொடுக்கல, அது நம்பர்ஸ் எல்லாம் சேர்த்து அது ஒரு நேம் எடுத்துருக்கு. பாருங்கள், ஆல்ரெடி இருந்த அந்த நேம் இல்லை, பட் நீங்கள் நம்பர் எல்லாம் டிஃப்ரெண்ட்டாக சேஞ்ச் ஆகிருக்கு. நான் என்ன செய்கிறேன், அதை காப்பி பண்ணி திருப்பியும் அதை ட்ராப் பண்ணுறேன். ஸோ இது ஒரு முறை. சரிங்களா? நாம் நேம் கொடுக்குறதுக்கு நமக்கு ஸ்பெசிஃபிக்காக ஒரு நேம் தேவையில்லைன்னு சொன்னால் நாம் இந்த முறையில் அல்டர் டேபிள் பண்ணி நாம் க்ரியேட் பண்ணிக்கலாம். பட் நீங்கள் ஒரு நேம் ஸ்பெசிஃபிக்காக நீங்கள் கொடுக்க போகிறீங்க, உங்களோட கன்ஸ்ட்ரைன்ட்டுக்கு ஒரு நேம் கொடுக்க போகிறீங்கன்னு சொன்னால் அல்டர் டேபிள், அதுக்கு எப்படி கோடு எழுதுறேன்டா, பேட்ச். ஸோ பேட்ச்சில் தான் ஃபாரின் கீ இருக்குது, அதை நான் கொடுத்துட்டேன். அதுக்கு அடுத்ததான் என்ன செய்ய போகிறேன், ஆட் constraint என்று கொடுத்துட்டு இப்போ நான் constraintக்குரிய நேம் கொடுக்க. ஸோ பாருங்கள், நான் எப்படி கொடுக்கேன்டா, batch course fk. ஸோ பேட்சுக்கும் கோர்ஸுக்கும் இடையில் இருக்கிற ரிலேஷன்ஷிப், அதாவது ஃபாரின் கீ ரிலேஷன்ஷிப்புங்கிறதுக்காக வேண்டி நான் நீங்கள் எப்படி கொடுத்துட்டு அடுத்ததாக தான் என்ன செய்ய போகிறேன்னு பார்த்தீங்கன்னா ஃபாரின் கீங்கிறத கொடுக்க போகிறேன். ஃபாரின் கீ அங்கே காலம் எந்த காலத்தில் இருக்குது, கோர்ஸ் ஐடி எஃப்கே.
ரெஃபரன்ஸ் கோர்ஸில் இருக்கிற கோர்ஸ் ஐடி. சரிங்களா? இப்போ நான் என்ன செய்கிறேன், இப்போ செலக்ட் பண்ணிவிட்டு இப்போ பாருங்கள் நான் இங்கே ரீஃப்ரெஷ் பண்ணுறேன். நான் ஆல்ரெடி அழிச்சு விட்டேன். ஸோ நம்ம ட்ராப் பண்ணிட்டோம் ஆல்ரெடி ஃபாரின் கீ ரிலேஷன்ஷிப்பை. இப்போ நான் திருப்பி என்ன செய்கிறேன்டா பில்ட் பண்ணுறேன்னு பாருங்கள், எக்ஸிக்யூட் பண்ணுறேன் சக்ஸஸ்ஃபுல்லி. நான் ரீஃப்ரெஷ் பண்ணுறேன்னு பாருங்கள். இப்போது நான் என்ன நேம் கொடுத்தனோ அந்த நேம்லேயே எனக்கு என்ன செய்திருக்கு, இந்த ஃபாரின் கீ ரிலேஷன்ஷிப் வந்துட்டு பில்ட் ஆகிருக்கு. ஸோ இதுதான் ஒரு சரியான மெத்தட் வந்துக்கிட்டு நீங்கள் ஃபாரின் கீ ரிலேஷன்ஷிப் கொடுக்கும்போது நீங்கள் ரெண்டு விதமாக நீங்கள் செய்யலாம். இதே கன்ஸ்ட்ரைனை யூஸ் பண்ணி நீங்கள் டேபிள் க்ரியேட் பண்ணும்போதும் நீங்கள் என்ன செய்யலாம், கொடுத்துக்கலாம். இப்போ உதாரணமாக பார்த்தீங்களா இருந்தால் இப்போது இது வந்துட்டு ஃபாரின் கீயாக இருக்கக்கிட்டவா நீங்கள் என்ன செய்யலாம், இந்த மாதிரி நீங்கள் கன்ஸ்ட்ரைண்ட் என்று கொடுத்துட்டு நமக்கு தேவையான நேம் கொடுக்கலாம். இப்போ நான் நீங்கள் கொடுத்த மாதிரி பெச் கோர்ஸ் எஃப்கேன்னு சொல்லி கொடுத்துட்டு ஃபாரின் கீன்னு சொல்லி கொடுத்துட்டு ஃபாரின் கீ காலம் என்னது நம்மட கோர்ஸ் பெச். சரிங்களா? கோர்ஸ் ஐடி எஃப்கேங்கிறதான் ஃபாரின் கீ காலம். அந்த ஃபாரின் கீ காலமில் என்ன செய்யலாம், ரெஃபரன்ஸ் சொல்லி கொடுத்துட்டு கோர்ஸுங்கிற டேபிளில் கோர்ஸ் ஐடியாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி நீங்கள் கொடுக்கும்போதும் என்ன செய்யும், நீங்கள் என்ன நேம் கொடுத்தீங்களோ அதே நேமில் உங்களுக்கான கன்ஸ்ட்ரைன் வந்துட்டு க்ரியேட் ஆகிக்கும். சரிங்களா? ஸோ இது நார்மலாகவே நீங்கள் க்ரியேட் பண்ணுறதுக்குரிய மெத்தட், இது ஆல்டர் டேபிள் பண்ணுறதுக்குரிய மெத்தட். ஸோ ரெண்டு வேயில் எது வேணாலும் நம்ம செய்துக்கலாம். ஸோ ரெண்டுமே உங்களுக்கு ஒர்க் பண்ணும். நான் திருப்பி செக் பண்ணி பார்க்கன்னு பாருங்கள். நம்ம கொடுத்த ரிலேஷன்ஷிப் பில்ட் ஆகிட்டான்னு சொல்லி செக் பண்ணுறதுக்கு ரெண்டையுமே ஆட் பண்ணுறேன். ஆட் பண்ணும்போது எனக்கான ரிலேஷன்ஷிப் பாருங்கள் இங்கே பில்ட் ஆகிருக்கு. ஸோ இதுதான் ரெண்டு டேபிள்ஸுக்கு இடையில் ரிலேஷன்ஷிப் கொடுக்குறதுக்குரிய மெத்தட்ஸ். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் SQL சம்மந்தமான அடுத்த டுட்டோரியலில் பார்க்கலாம்.